அப்பாக்கு எப்படி நான் இருக்கும் உன்னை தெரியலையே. கல்யாணம் பண்ண முதல்ல உங்க அப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தான். இப்பதான் ஏதோ வந்து படுத்துக்கிட்டான். சும்மா இரு, நல்லதா இருப்பாரு. இருங்க, சும்மா இருங்க. ஏன் சும்மா இருக்க சொல்ற? என்னம்மா? கொஞ்சம் இருங்க, ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. ஒவ்வொருத்தரா தான் போணுமா? நீங்க போங்க. சரி, முதல்ல நீ போ. உங்க அப்பனை பார்த்துட்டு வா. போயிடுவான்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? சிஸ்டர். என்னங்க எல்லாரும் உங்களை சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க. நான் உங்களை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடலாமா? நான் செருப்பு கையில எடுக்கட்டுமா? பாபா இல்ல, வேண்டாம், பரவாயில்ல. தனியா தான் வந்திருக்கீங்களா? கண்ணை வீங்கி போயிடும். ஆஹா. இரு, நானும் வரேன். இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆக மாட்டானே. உங்க அப்பா போயிட்டாரா? கார்பரேஷன் லாரியை கொண்டு ஐயோ, வா. எங்க அப்பா நல்லாதான் இருக்காரு. நல்லா இருக்கானா? நாசமா போறவன். போய் சைலண்டா பாத்துட்டு வாங்க. உங்க எக்ஸ்ட்ரா டேலண்ட் எல்லாம் உள்ள காட்டாதீங்க. ஓகே ஓகே, நீங்க ஏறு. என்ன இருந்தாலும் அவருக்கு வயசாயிடுச்சுல, தாரா தப்பட்டைகளா சொல்லிடு. பேசாம போறீங்களா இல்லையா? மாமா, மாமா எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? மாமா, திருட்டு பைய மாதிரி சைலண்டா இருக்கீங்க. இது என்ன மாமா, முகமூடி திருட மாதிரி மூஞ்சியெல்லாம் மூடி இருக்கீங்க? இதை எடுத்து விட்டுருவோம். இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயோ, இது என்ன மாமா, நாய ஜங்கில கட்டி போட்ட மாதிரி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன கையில மோதிரம் போட்டிருக்காங்க? வெள்ளி மோதிரமா அது? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இது என்ன மாமா, டிவி இங்க இருக்கு? டிவில வேற பாக்குறீங்களா? டிவிய ஒண்ணு கால் மாட்டுல வைக்கணும், இல்லனா உங்களுக்கு எழுத்தா மாதிரி மாட்டணும். அப்படிதானே பார்க்க முடியும். தலைக்கு முன்னாடி வச்சா எப்படி பார்க்க முடியும்? இருங்க, நான் உங்களை திருப்புறேன். இப்படி திரும்பி பாருங்க. இது சரியா தெரியலையா? இருங்க, இப்படி உட்காந்து இப்படி திரும்பி பாருங்க. அதுவும் சரியா வரலையா? இருங்க, நான் வரேன். இப்போ இந்த பக்கம் காலை இப்படி போட்டு இப்படி நேரா உட்காந்து அப்படி இப்படி ப்ரூஸ்லி ஸ்டைல்ல. இது சரியா தெரியலனா இப்படி கைய வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுகமா இருக்கும். இல்லனா இப்படி குப்புறப்படுத்துன்னு பார்க்கலாம். இருங்க, இந்த பக்கம் திரும்புங்க. அப்படி பாருங்க. ஐயா, என்ன மாமா இது? கேபிள் கனெக்ஷனே காணோம். இதுல இருந்து கொய்யான்னு ஆடியோ தான் வருது, வீடியோவே காணுமே. எங்க போச்சது? இருங்க, நான் ஆன் ஆஃப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஆஃப் பண்ணி போடணுமா? இருங்க, போடுறேன். உங்களுக்கு ஆஃப் பண்ணுமா? நான் ஆஃப் பண்ணிட்டேன். இருங்க இருங்க, இப்போ உங்களது ஆஃப் பண்றேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? நிம்மதியா தூங்குங்க. இது என்னமாமா, பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கால கையை தூக்கிட்டு இருக்கீங்க? காலை கீழே போடுங்க, கையை இறக்குங்க. இப்படிதான் இருக்கணும். அவர் ஆல்ரெடி குப்பரப்படுத்திருக்காரு. நீங்களும் காலை கரெக்டா போடுங்க. அப்பா, சந்தோஷமா நல்லா நிம்மதியா தூங்குங்க. காலை தூக்காத. எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டிவில கேபிள் கனெக்ஷன் இல்ல இல்லையா? அதான் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கனெக்ஷன் அப்புறமா கொடுத்துக்கலாம். அடி. ஐயோ ஐயோ, அப்பாக்கு என்னாச்சு? ஓப்பன் கங்னம் ஸ்டார். அப்பா அப்பா, மூணுகிட்ட அவுட்டா? அப்பா, டாக்டர் சொன்னபடி மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டா ரெட்ட குழந்தை பிறக்கும். என்ன? ஏய் ராகினி, எப்படி இருக்க? விஜய், ஏய் என்னாச்சு? ஏன் அழற? விஜய், எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. ஐயோ கடவுளே, என்கிட்ட யாரும் வர்றதில்ல, என்கிட்ட பேசுறது கூட இல்ல. சமுதாயம் என்ன கெட்டவளாதான் பாக்குது. என்ன பொழைக்க மாட்டேன்டி, நான் பொழைக்க மாட்டேன். ஏண்டி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? பாரு, இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு. அவங்கள செத்தா போயிட்டாங்க. வரக்கூடாதுதான், ஆனா வந்துருச்சே. அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. தைரியத்தை மட்டும் இழந்துராத. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கமும் சமூக சேவை மையங்களும் உதவி பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்கும் பயப்படாம இரு. உன்னை தொட்டாலும் இல்ல நீ போடுற ட்ரெஸ் இன்னொருத்தர் போட்டாலும் இல்ல உன் கூட சேர்ந்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு HIV பரவாது. ஆனா அவங்க யூஸ் பண்ற சிரிஞ்ச இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு HIV பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களை இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சதுன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். வாடி. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த, இப்ப நீங்க இருக்கீங்க. நேரம் வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். ஷியாமலா, கிரிஜா, சுபா எல்லாரையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்க சொல்லு. அன்னபூரணி அவங்க எல்லாரையும் வித்துட்டா. இப்ப
16-17 வயசுல பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கள தொழிலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா. அந்த படுகொடியில இருந்து நீங்க தான் எப்படியாவது உங்க எல்லாரையும் காப்பாத்தணும். அந்த பொண்ணுங்களை எல்லாம் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். ஏண்டி டல்லா இருக்க? வாங்க சார் வாங்க. உங்க பாதம் எங்க தர்ம சத்திரத்துல பட்டதால இது புனிதமாயிடுச்சு. உன்ன மாதிரி பாவிங்களை பிடிச்சு உள்ள போட்டா தான் இந்த பொண்ணுகளோட வாழ்க்கை புனிதமாகும். இந்த பாவி பாவமான காரியம் பண்றது உங்களுக்கு தெரியாதா சார்? தெரியும், ஆனா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் வரலையே. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சார்? ஓ, இது உன் வேலைதானா? ஹலோ இன்ஸ்பெக்டர், உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள், இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. எஸ் சார். ஏய் மாடி. நான் ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள நீ இந்த பூமியில இருக்க மாட்டேடா. ஏய், இவன் இந்த பூமியில இருக்கிறதுனால தான் இந்த பொண்ணுகளுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிருக்கு. இவன் இங்கதான் இருப்பான். நீ ஜெயில போய் கம்பி என்ன எடுத்துட்டு போங்க அவளை. வா மாடி. அக்கா விடுங்க. அக்கா அக்கா, ஐயோ. சார், நாளைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். நான் இங்க இருந்து போறதுக்குள்ள இந்த பொண்ணுங்களை எல்லாம் சேஃபா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நாளையில இருந்து இவங்க எல்லாருமே புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. தேங்க்யூ சார். கடவுள் உனக்கு துணையா இருப்பார். குட் லக். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்துனது இவர்தான். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வா 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 வா, வருக வருக. என்ன தர்மசத்திரம் நடத்தும் போது நீ என்ன மறந்து போயிட்ட? ஜெயிலுக்கு வந்தவட்ட ஞாபகம் வந்துருச்சா? இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் தர்மசத்திரம் ஆரம்பிக்க போறியா? ஆரம்பிச்சு உன் கையாலேயே ரிப்பன் கட் பண்ண வைக்கிறேன். நீதான் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிங்களுக்கெல்லாம் தலைவன்னு சொன்னாங்க. உன் பேரை கேட்டாலே நடுங்குவாங்களாமே. இப்போ உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என் விரல் சைஸ் கூட இல்ல. அவன் என்னடான்னா மீசியை முறுக்கி விட்டுக்கிட்டு போஸ் கொடுக்கறான். நீ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆம்பளைன்னு சொல்லி ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் எனக்கு எந்த முன்விரோதமும் இல்ல. அவன் யார் மேல கை வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அந்த சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு நான் முடிவு கட்டினேன். ஆனா என்ன பண்றது, அப்ப எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். ஃபைனான்ஸ் நான் கொடுக்கிறேன். அது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு. நீ ஃபைனான்ஸ் பண்றியா? அவன் உன்னை என்ன பண்ணா? முதல்ல என்கிட்ட இருந்து ஸ்ரேயாவை பிரிச்சான். அதுக்கப்புறம் என் சாம்ராஜ்யத்தை அழிச்சான். கடைசியா என்ன ஜெயிலுக்கே அனுப்பி வச்சுட்டான். அப்படியா? நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அண்ணா. நீ ஜாலியா ஜெயில பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இரு. அவனுக்கு அவன் வீட்டுல பிண்ட வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். சார், அண்ணா நகர் வந்தாச்சு, இறங்குங்க. அண்ணா நகர் வந்தாச்சா? அண்ணா நகர் வேணாம், நீ நேரா பெசன் நகருக்கு வண்டியை விடு. சார், அண்ணா நகருக்கு போகணும்னு சொன்னீங்க, இங்க வந்தா பெசன் நகருக்கு போக சொல்றீங்களே சார். ஏய், மீட்டருக்கு மேல போட்டு தரேன், பெசன் நகருக்கு விடு. ஆட்டோக்காரங்களை எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் ஆட்டோ பின்னாடி பாருங்க. 24 மணி நேரமும் பிரசவத்துக்கு இலவசம் எழுதியிருப்போம். வேற எங்கேயுமே ஏன் அரசாங்க வண்டியில கூட எழுதியிருக்காது. அதுக்காக தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யட்டுமே அந்த கடவுள் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை படைச்சிருக்காரு. மீட்டர் காசை மட்டும் கொடுத்தா போதும்,
ஹலோ என்னங்க எனக்கு பிரசவ வலி அதிகமாயிடுச்சு ஆ? அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? விஜய் ஹாஸ்பிட்டல். சரி இப்போவே வரேன். சார், என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கோங்க. மச்சான், ஆட்டோக்காரனுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கான், பெசனருக்கு வர முடியாதுன்றான். நீ அண்ணா நகர் டவர் கிட்ட வந்துரு. ஓகே மச்சான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.